பாப்பா வந்து உட்காரு. என்ன இதெல்லாம்? சேகர், குரு பெயர்ந்து உன் கட்ட நேரமெல்லாம் நீங்க எடுக்கிறால உடனே சாந்தி கேட்கறதான்பா சம்பிரதாயம். அம்மா சேகர், இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் எங்க மனசு திருப்திக்காக நீங்க செஞ்சுதான் ஆகணும். இதுல உனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. ஐயா சொல்ற இடத்துல உட்கார்ந்து அவர் சொல்ற மந்திரத்தை சொல்லணும், அவ்வளவுதானே. சாமி, நீங்க ஆரம்பிங்க. திருப்பதி வெங்கடேஸ்வராய நமக, திருத்தணி சுப்பிரமணியாய நமக, தில்லை நட. என்ன நின்றுட்டே இருக்கேன்? உட்காருங்க. பரவாயில்லையா, தில்லை நடராஜரே நின்றுட்டு தான் இருக்காரு. நீ செய்யற திருட்டுத்தனத்துக்கு ஆண்டவனே உதாரணம் காட்டுறியா? எந்த கடவுள் உன்னை இப்படிலாம் பித்தாட்டம் பண்ண சொன்னாரு? மேனேஜர், நீ என்ன பேசுற? என்ன கம்பீரம், என்ன அதிகார தோரணை, என்ன அற்புதமான நடிப்பு. மேனேஜர், என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? சரியான கேள்விமா. இதே கேள்விய அவனை திருப்பி கேளுங்க. நீ யாருடான்னு கேளுங்க. இத்தனை நாளா அந்த வீட்டுல என் மகன் சேகர் மாதிரி ஏன்டா நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு கேளுங்க. என்ன, என் பிள்ளை மாதிரி நடிக்கிறானா? என்ன சொல்றீங்க? அப்போ இந்தியால நீங்க பெத்த புள்ள அவன் இல்லம்மா. என்னப்பா இது? ஏன் இப்படி செஞ்சுட்டேன்? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தேன்? உன்னை நான் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா சேகர்? சேகர், ஏன்பா இப்படி பாக்குறேன்? என்ன அடையாளம் தெரியல? நான் தான் சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி நாயனார். வாய் திறந்து பேசுப்பா. உனக்கு என்ன ஆச்சு? மேனேஜர், உண்மை சொல்லு, என்ன நடந்தது? அம்மா, இந்த பாவிங்க சேகர் ஏதோ செஞ்சுட்டாங்க. செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு பழி எங்க மேல போடுறியா? அம்மா, இனிமா புரியல. இந்த ஃப்ராடு உங்க மகன் பொய்ய சொல்லி நம்மளால ஏமாத்திட்டான். சேகர், 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 உனக்கு என்ன பாச்சு? ஏன்பா பேச மாட்டேங்க? சேகர், அக்கா என்ன பாருங்க, உங்க லட்சுமி, இதோ நம்ம மோகன், நம்ம சாந்தி, எங்களை எல்லாம் விட்டுட்டு எங்க அத்தான் போனீங்க? பேசுங்க அத்தா, பேசுங்க. நீங்க பேச மாட்டீங்க. நீ ஏதோ ஒரு திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவரு இந்த கதிக்கு ஆளாக்கிட்டு. பாவி, என்னெல்லாமோ மரக்கோட்டை கட்ட வச்சு எல்லாத்தையும் தூளாக்கிட்டியடா. என் புள்ள உனக்கு என்ன துரோகம் செஞ்சா? அவனையே இந்த நிலைக்கு ஆளாக்கிறேன். என்ன அவ்வளவு பெரிய குடும்பக்காரன் சொல்றீங்க? கொலைகாரன், மோசக்காரன், நய வஞ்சுங்க, இன்னும் என்ன சொன்னாலும் தகும். நீ பங்களாவில சந்தோஷமா வாழணுங்கிறதுக்கா இவ்வளவு நாளா அவனை எங்கேயோ கொண்டு போய் வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் செய்யறதுக்கா இப்ப நாடகம் ஆடுறேன். அம்மா, தயவு செய்து என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீதான் என் பிள்ளை மறுபடியும் சாதிக்க போறியா? நான் என்னைக்குமே உங்களுக்கு அப்படி சொல்லவே இல்லையே. மற்றவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லம்மா. ஆசையா இல்லாத துறவி அப்புறம் ஏன்டா இத்தனை நாளா இங்க நடிச்சுக்கிட்டு இருந்த? அது மட்டுமா, பிரஸுக்கு வந்தா என்ன அதிகாரம் தெரியுமாமா? எல்லாத்தையும் ஒரே சுத்தலான்னு பார்த்தான். நல்ல வேலை நமச்சிவாய் கண்டுபிடிக்கலன்னா நம்மளெல்லாம் ஏமாத்திக்கிட்டே இருப்பான். இவனுக்கு என்ன செய்ய பாரு. மறுபடி வான் பண்றேன், என்கிட்ட மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க. இல்ல நான் கிராமத்தை அவங்க 2 பேரையும் கொடல உரிய மாலை போட்டுருவான். பாடவா சேகர், உனக்கு சந்தோஷமாப்பா? உனக்கு சந்தோஷமா? நான் உனக்கு என்னப்பா தப்பு செஞ்சேன்? பேசாம ரோடோட போயிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து இப்படி கேவலப்படுத்திட்டியே. நீ என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டியே. அன்னைக்கே உன் மேல நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போச்சு. உனக்காக என் மனசெல்லாம் திறந்து வச்சிருக்கேன். நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீப்பா. ரொம்ப நன்றிப்பா. உலகத்துல எல்லாரும் ஒன்ன மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். நீ ரொம்ப பெரிய மனுஷன். அம்மா, சகோதரி, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு நிமிஷம் கண்ண மூடி நான் இங்க இருந்த நாட்களை பத்தி நினைச்சு பாருங்க. நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன் உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அடையப்பா பாவீங்களா, என்ன பிளான் பண்ணி இங்க வந்திருக்கீங்களோ, இந்த குடும்பத்தை என்ன பாடுபடுத்த போறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகப்படுத்துறேன், எல்லாத்தையும் ஏமாத்திடலாம், அவனை மட்டும் ஏமாத்த முடியாது. நான் வர்றேம்மா, வர்ற சகோதரி. I am a little teapot, short and stout. Here is my handle,
much hot. When the water is boiling, hear my shout, lift me up and pour me out, and pour me out, pour me out, pour me out, pour me out. சரி சரி, நல்ல நேரம் முடிய போகுது. சாமி, நீங்க ஆரம்பிங்க. லட்சுமி, உன் புருஷனை கூட்டிட்டு போய் மனையில உட்காரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, உனக்கு முதல்ல தேவை ரெஸ்ட். ரெஸ்ட் தான் எடுக்கணும். விமலா, மேல கூட்டிட்டு போ. அந்த திறமை உங்களுக்கு என்ன இருக்குமா? நீயே கூட்டிட்டு போ. அத்தை, என்ன இதெல்லாம்? இவன் யாரு? அவரை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறானே. என்ன கழுத்தை பிடிச்சா கூட்டிட்டு போவாங்க? அப்படியா யாருன்னு கேக்குற? உன் புருஷன் உயிரை காப்பாத்தின உத்தமிம்மா, உன் மாங்கல்யத்தை காப்பாத்தின பத்தினி. என்ன நடக்குதுன்னு நீங்களும் கேள்விப்பட்டீங்கன்னா தட தட நடுங்கியே போயிடுங்க. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நினைச்சுக்கிட்டு கம்முன்னு இருங்க. இனிமே என் பிள்ளை உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே. கவலைப்படாதீங்கம்மா, நான் கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்ப தட்சிணை தரையா? போயா, பின்னால வரும். நல்லது கெட்டது நடக்க கூடாது. நீ யாரு? நான் இந்த வீட்டு வேலைக்காரிங்க. ஓஹோ, இந்த வீட்டுல ஏர் கண்டிஷன் ரூம் இருக்கா? எல்லா இடத்துலயும் இருக்குங்க. ஏர் கண்டிஷனா? பாத்ரூம்ல? அது சரி, இதெல்லாம் மட்டும் சொல்லிட்டு இருக்க. ஒரு அட்டாச் பாத்ரூமா பார்த்து எனக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணு. லட்சுமி, எனக்கு தலையை சுத்துதுமா. என்ன ரூம்ல கொண்டு போய் படுக்கவே. சுந்தரமூர்த்தியை ஒழிச்சு கட்டிட்டோம். சேகரை ஓமையாக்கி உட்கார வச்சுட்டோம். இனிமே நம்மள தட்டி கேட்க ஆளே கிடையாது. நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறி குயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. என்னன்னா எனக்கு நகை வாங்க போல எத்தனை நாள் ஆச்சு? தங்கம் கிடைக்காம சுரங்கத்துக்கே போயிட்டியா? உன் குறும்பு பேச்சு கேட்டு எத்தனை நாள் ஆச்சுமா? தவிச்சு போன இடத்துல அத இக்கட்டுன்னு சொல்றதா இல்ல அதிசயம் சொல்றதா, அப்படி ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன். அதுக்கு அப்பா என்ன ரொம்ப கோவமா இருக்காங்க. ஒரு புள்ள ஒரு மகனை பெற்ற பூரிப்பு எனக்கு. பரவாயில்ல, உன் தங்கையோடு நிச்சயதார்த்தத்துக்கு வர வேண்டிய நீ கல்யாணத்துக்காவது வந்து சேர்ந்தேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்பா என்ன மன்னிச்சிருங்க. உங்க மகன் ஒழுக்கம், பணிவு, பரோபகாரம் இதெல்லாம் என்னைக்குமே மறக்க மாட்டான். ஆண்டவன் செயலோ என்னமோ, நான் போன இடத்துல சீர்கட்டு சதஞ்சு கிடந்த ஒரு பெரிய குடும்பத்தை மறுபடி சீர்படுத்த வேண்டிய சூழ்நிலையை மாட்டிக்கிட்டேன். அதனாலதான் இத்தனை நாள் ஆயிப்போச்சு. நான் செய்தது தப்பா? இல்லப்பா, இல்ல. நான் நினைச்சது சரிதான். ஏதோ ஒரு நல்ல காரியம் தான் உன்னை தடுத்து நிறுத்திருக்கு. இருக்கட்டும். நமக்கு துன்பம் ஏற்பட்டாலும் பிறருக்கு இன்பம் ஏற்பட்டாலும் அதிலே எனக்கு எப்போ மகிழ்ச்சி. பரவாயில்லப்பா, ஆண்டவன் உன்னை இப்போது கொண்டு வந்து சேர்த்தான். அதுவே போதும். போய் கல்யாணத்துக்காக வேண்டியதை கவனி.